மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கர்லேயே வந்து எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா போட்டுட்டு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துட்டோன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள். நெக்ஸ்ட் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை வந்து வெந்து வர அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் முட்டை வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா, உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிரும் 5 நிமிஷத்தில். எப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.